Taste the Daily. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மோதல். வாக்குச்சாவடி அருகே இரு கட்சி தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி தாக்கிக் கொண்டதாக தகவல். ஆந்திராவின் அனந்தபுரத்தில் வாக்குச்சாவடி அருகே பிரச்சாரம் செய்தது தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல். கல்வீச்சை தடுக்க சென்ற மாவட்ட எஸ்பிக்கு தலையில் காயம். ஆந்திராவின் அன்னமையா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு உடைத்த நபர். ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போது திடீர் என இயந்திரத்தை சேதப்படுத்தினார். தெலங்கானாவில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களிடம் ஹிஜாபை அகற்றக் கோரி வாக்காளர் அட்டையை சரிபார்த்ததாக புகார். ஹைதராபாத் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. சொந்த ஊரான கடப்பாவில் வாக்களித்தார் ஆந்திர முதலமைச்சர் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, திரிபுர ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி உள்ளிட்டோரும் வாக்களிப்பு. குண்டூரில் வாக்களித்தார் தெலுங்கு தேசம் தலைவர் என். சந்திரபாபு நாயுடு. தமது வாழ்நாளில் இவ்வளவு பேர் வாக்களிக்க திரண்டதை தாம் பார்த்ததில்லை என கருத்து. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, அவரது தம்பியும் ஜனசேனா தலைவருமான பவன் கல்யாண் மகன் ராம் சரண் ஹைதராபாத்தில் வாக்களிப்பு. பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் மரகதமணி, நடிகர்கள் மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் கணவர் செல்வமணி மற்றும் மகளுடன் வாக்களித்த நடிகை ரோஜா. இந்துப்பூரில் மனைவியுடன் சென்று வாக்களித்தார் நடிகர் பாலகிருஷ்ணா. ஜிலிங்கோராவில் வாக்களித்தார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன். முன்னாள் முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா, ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா உள்ளிட்டோரும் ஓட்டு போட்டனர். ஜார்க்கண்டின் சிம்டேகாவில் வாக்களிக்க சென்ற வயது முதிர்ந்த வாக்காளர்களை பூக்கள் தூவி வரவேற்ற பள்ளிச் சிறார்கள். சக்கர நாற்காலிகளிலும் கோல் ஊன்றிக் கொண்டும் சீனியர் சிட்டிசன்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. ஸ்ரீநகரில் வாக்களித்த தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா மற்றும் அவரது மகன் உமர் அப்துல்லா. பலத்த பாதுகாப்புடன் ஜனநாயக கடமையாற்றிய ஸ்ரீநகர் வாசிகள். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பாட்னா குருத்வாரா சமையலறையில் தமது கைகளாலேயே உணவு தயாரித்த பிரதமர் மோடி. லங்கர் எனப்படும் சமூக விருந்தை பக்தர்களுக்கு தாமே பரிமாறினார். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 87.98% பேர் தேர்ச்சி. மாணவர்களை விட 6.4% மாணவிகள் கூடுதலாக பாஸ் ஆகியிருப்பதாகவும் சிபிஎஸ்இ அறிவிப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் 98.47% தேர்ச்சியுடன் தேசிய அளவில் 3வது இடம் பிடித்தது சென்னை மண்டலம். திருவனந்தபுரம் மண்டலம் முதலிடமும் விஜயவாடா 2ஆம் இடத்தையும் பிடித்ததாக சிபிஎஸ்இ அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.60% பேர் தேர்ச்சி. மாணவிகளில் 94.75% பேரும், மாணவர்களில் 92.71% பேரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிய தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி ஏதும் வழங்கவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம். சில ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து ஆளுநர் மாளிகைக்கு எந்த தகவலும் தெரியாது என்றும் அறிக்கை. நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாக குழு உறுப்பினருமான எம். செல்வராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். முதலமைச்சர் மு. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல்.
நெல்லை ஜெயக்குமார் தனசிங் இறப்பதற்கு முன் 4-5 மணி நேரம் அடித்து துன்புறுத்தப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம். இறந்து 4 மணி நேரத்திற்கு பிறகே உடல் எரியூட்டப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். ஜெயக்குமார் தனசிங் தோட்டத்தில் கிடைத்த முயல் படம் போட்ட தீப்பெட்டியை வைத்துக் கொண்டு துப்பறிய முயலும் போலீசார். கொலை நடந்த அன்று யாரெல்லாம் தீப்பெட்டி வாங்கினார்கள் என்ற விவரத்தை சேகரித்து வருவதாக போலீசார் தகவல். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தன் கையை உடைத்ததாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. சிறையில்தான் தனக்கு சமாதி என்று கூறி சிறை எஸ்பி மிரட்டுவதாகவும் அரசு மருத்துவமனையில் வெளியே புகார். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் நடவடிக்கை. யூடியூப் நிறுவனத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்ப முடிவு. சர்வதேச விண்வெளி மையத்தை சென்னையில் மீண்டும் காணலாம் என நாசா தகவல். கிழக்கு தென்கிழக்கு திசையில் நாளை அதிகாலை 4:14 முதல் 4:17 மணி வரை தென்படும். மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என வேண்டிக் கொண்டு காசி கங்கை ஆற்றில் 400 மீட்டர் சேலையை விட்ட பாஜகவினர் 290 மீட்டர் அகலமுள்ள ஆற்றின் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு படகில் கொண்டு சென்று அர்ப்பணம். Taste the Daily.